Hi guys, welcome back to my BTS Army Girls channel. நம்ம வந்து டுடே என்ன பார்க்க போகிறோன்னா மை வில்லேஜ் பொண்டாட்டி எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து லாஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்போம் 6 பேர் வந்து கேண்டெல்லாம் எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு போகிற மாதிரி, அதுவும் கோஸ்ட் இருக்கா இல்லையான்ற மாதிரி, அது ஒரு இதுவாக இருந்துச்சு, இருக்குமா இல்லையான்ற மாதிரி. அதை வந்து அவங்க இது பண்ணுறதுக்காக, அது இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மொட்டை மாடிக்கு போகிற மாதிரி கேண்டில் எடுத்துக்கிட்டு, கேண்டில் ஏன் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அது வேறு ஒரு விஷயம். 12 மணிக்கு அதுவும் போகிற மாதிரி இருந்துச்சு, எல்லோரும் போகிற மாதிரி, அது 6 பேர் அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதுலேருந்து பார்க்கலாம் வாங்க. 6 பேரும் வந்து மொட்டை மாடிக்கு போகிறாங்க. இப்போ போய் உக்காந்துட்ட பிறகு எல்லோரும் வந்து தனித்தனியாக அப்படி உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்துட்டு இப்போ எப்படின்னா, இப்போ வந்து அவங்களுக்கு பயம் வருதா இல்லையான்னு அவங்களே சொல்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்துருக்கும்போது யாருக்கும் வந்து பயம் வந்த மாதிரி தெரியல, எல்லாருக்கும் போர் அடிக்குது. முக்கியமாக ஜிமினுக்கு தான் ரொம்ப போர் அடிக்குது. ஜிமின் வந்து சொல்கிறாங்க, டே மச்சான், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எனக்கு போர் அடிக்குதுடா. கேண்டில் எடுத்துகிட்டு வந்து வெறுப்பேற்றுறீங்களா? எனக்கு போர் அடிக்குது. தந்தனே உட்காந்துக்கா இப்படி வந்து மேலே உட்காந்துட்ருக்கோம் இந்த இத்தனை மணிக்கு தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு. எதனா விளாட்லாம்டா. ஆமாம் விளாட்லாம். சரி, இந்த கேண்டல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னது யார்? நீ தான் லூஸு, மறந்துட்டியா? பக்கி, நான் கிடையாது. எடுத்துகிட்டு வர சொன்னது இவ ரித்திகா தான். ஆமாம், நான் தான் எடுத்துகிட்டு வர சொன்னேன். இது வச்சு ஒரு கேம் விளாட போகிறோம் நம்ம. என்ன கேம்? இது நல்லாயிருக்கும். முதல்ல கேண்டில் ஏற்றி வச்சுட்டு நம்ம சுற்றி உக்காந்துக்கணும். உட்காந்துட்டு ட்ரூத் ஆர் கேம் தான். அது உங்களுக்கு தெரியுமா? ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாதா? உனக்கு தெரியும், உன்னோட ஃப்ரெண்டுக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியும். சரி சரி, முதல்ல எல்லோரும் ரவுண்டாக உட்காருங்கப்பா. அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரவுண்டாக உட்காடுறாங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரூத் ஆர் டார்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லோரும் விளையாடுற மாதிரி நார்மலாக விளையாடல. இந்த பேப்பரில் வந்து டிக் மாதிரி போட்டு, அந்த ராங் டிக் இந்த மாதிரி போட்டு குலுக்கி போடுறாங்க. குலுக்கி போடும்போது அந்த டிக் யாருக்கு வருதோ அவங்க தான் யார்கிட்ட இங்கே இருக்கிற யார்கிட்ட வேணால் ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு கேமு. அந்த அந்த டிக்கு யார் வருதோ அவங்க கேட்பாங்க. ஆனால் யார்கிட்ட ராங் வந்தவங்க யார்கிட்ட கேட்குறாங்களோ அவங்க பதில் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு ட்ரூத் ஆர் டார் கேம் தான். பாட்டில் இது பண்ணி அந்த மாதிரிலாம் விளையாடுறது கிடையாது. இது சீட்டு மூலமாக விளையாடுறது. இப்போ வந்து ரித்திகா சொல்கிறாங்க, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஓகே, தெரியாதவங்க கிட்டேயும் ஓகே. ஆனால் நான் வந்து சொல்லிடுறேன், தெரிஞ்சாலும் தெரியலனாலும் ஒரு சில பேர் தெரியாது, ஒரு சில பேர் தெரியும்ல. அதனால் அந்த சின்ன சின்ன ரூல்ஸ் இருக்குது இதுக்குன்னு இந்த கேமுக்கு, அது மட்டும் சொல்லிடுறேன். இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ட்ரூத்னால் நாங்கள் வந்து என்ன கேள்வி கேட்குறோமோ அதுக்கு நீங்கள் வந்து உண்மையாக தான் சொல்லணும். டேர்னா வந்து நாங்கள் சொல்கிறத நீங்கள் பண்ணணும். இந்த சீட்டு வந்து யார்கிட்ட வருதோ அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்போம். அவங்க வந்து அதுக்கேற்ற அந்த அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ ட்ரூத்னால் உண்மையை மட்டும் சொல்லணும், டேர்னால் நாங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ணணும். அந்த மாதிரி இது வந்து உண்மையும் சொல்லணும், நாங்கள் சொல்கிறதும் பண்ணி தான் ஆகணும். ரூல். இதில் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். இதில் நான் யாருக்கும் வந்து பாரபட்சமே பார்க்க மாட்டேன். ஓகேயா? எல்லோரும் ஏமாற்றாமல் விளாடணும். என்ன இது இவ்வளோ பெரிய ரூல்ஸா? பழசெல்லாம் கிண்டுவாங்களோ? பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சிட்ருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒயின் தான் வந்து இந்த சீட் வந்து குலுக்கி போடுறாங்க. போடும்போது வந்து ஃபஸ்ட்டு அந்த டிக் யாருக்கு வருதுன்னா, அப்போது வந்து அந்த டிக் வந்து சின்ராஸ்க்கு தான் வருது. சின்ராஸ் வந்து எனக்கு தான் டிக் வந்திருக்கு, நான் தான் கேட்க போகிறேன் எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. வந்து இந்த மாதிரி வந்து யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது நம்ம அண்ணன் இருக்கான், இருக்க அப்படின்னு நினைக்கிறான். அதெல்லாம் வேண்டாம், அவன்கிட்ட நம்மக்கிட்ட இருந்து மறைக்கிற மாதிரி அவன் எதுவுமே வச்சுருக்க மாட்டான். வேறு யாருக்குன்னா கேட்போம், பொண்ணுங்கிட்ட யாருக்குன்னா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சூமின் கிட்ட கேட்குறாங்க. கேட்கும்போது நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூத் ஆர் டேரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சூமின் ட்ரூத்தே ஓகே தான். ட்ரூத்தா? மாட்டினான். நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறியா? அவன் க்ரஷ்ஷு, லவ் இல்லைனாலும் க்ரஷ் அந்த மாதிரி இப்போது ரீசெண்டாக இருக்குது. ஆனால் அது இங்கே தான், இங்கே ஒருத்தவங்க தான். இங்கே யார்? அதுவா? அது யார்? அதை சொல்லி தான் ஆகணுமா? ஆமாம், பின்ன ட்ரூத் ஆர் டேர் வந்துட்டு ட்ரூத்தில் சொல்லிவிட்டு சொல்லாமல் விட்டுருவியா? உண்மையை மட்டும்தான் சொல்லணும். அது நீங்கள் தான். என்னது? உன்னதான் சொல்கிறேன், மரமண்டை புரியுதா இல்லையா? மரமண்டையா?
என்னை பார்த்தா மரமண்டை மாதிரியா இருக்கு. அப்போ சுற்றி இருக்கிறவங்களாம் என்னடா இது இங்கேயே ஒரு லவ் ஸ்டோரி நடக்குது போல் அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போது வைன் வந்து சூமின் நீயா இது? ஆமாம் ஆமாம், உன்னை பார்க்க வரேன்னு நினச்சிட்ருக்கேன். நான் சின்ராஸை தான் பார்க்க வரேன். அடி பாவி, அப்போ டெய்லி உன் வீட்டுக்கு வர உன்னை மறக்க முடியல, உன்னை வீட்டு போக முடியலன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? உன்னே பார்த்து பார்த்து, அதுவும் நீ என் ஃப்ரெண்டு, உன் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி பொண்ணுங்களே தான் மூஞ்சி, ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டே தான் பார்த்துட்டு இருக்கணுமா? உன்னோட எப்படி சொல்கிறது, அந்த சின்ராசு அவங்களாம் வரும்போதுலாம் எனக்கு அப்படியே கை கால் நடுங்கும். ஏன் எதனா நோயா என்ன கை கால் நடுங்கோன்ற? பட்டாம்பூச்சி பறக்கும் மனசுக்குள்ள. உள்ள ஒரு கூட்டமே வச்சு வளர்க்குறியா? பேர் பாரு அழகா, சின்ராசுன்னு யார் வச்சதோ. ஐயோ இது ஒரு கிராமத்து பேருடி லூசு. சின்ராசு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு கிம் ஜோயினோட அந்த பேரோட எனக்கு சின்ராசு தான் பிடிச்சிருக்கு. அப்படியா? ஆமாம் ஆமாம். சின்ராஸ் மாமா நல்லா வெத்தலை அடித்து கொடுக்கும். நீ ஏன் வெத்தலை அடித்து போடுறியா? எனக்கு வெத்தலைலாம் போட தெரியாது, வெத்தலையும் பிடிக்காது. ஆனால் சின்ராஸ் வந்து உங்கள் பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு சின்ன சின்ன விஷயம் இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். சரி சரி, உங்களோட விஷயத்தை நிறுத்துங்க. அதுதான் இப்போ நெக்ஸ்ட் இதுவும் பார்ப்போம். சரி சரி வாங்க எல்லோரும் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடும் போது மறுபடியும் வந்து அந்த மாதிரி சீட்டு குலுக்கி போடுறாங்க. போடும்போது இந்த வாட்டி ரைட் வந்து இப்போ வந்து ரித்திகா கிட்ட தான் கிடைக்குது அந்த அந்த இதுவு சீட்டு. அதுக்கப்புறம் அவங்க கிடச்ச உடனே ஓகே யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு ஓகே நான் ஒயின்கிட்டே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூத்தா டேரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒயின் வந்து ட்ரூத்து தான். சரி, உன்னோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸு யார், அது எப்போ நடந்துச்சு? ஐயோ மாட்டணும், சொல்லி தான் ஆகணுமா? ஆமாம் சொல்லணும். கேமில் சீரியஸாக இருக்கணும், அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். ரூல்ஸ் இஸ் ரூல்ஸ். நான் அப்போயே சொன்னேனா இல்லையா? சரி சரி, அதுக்கு எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? சொல்கிறேன் இருங்க. அது அது டேங் மாமா தான். எப்போ சின்ன வயசுலேருந்தே வேலையை கட்டியாச்சா? எப்போ கிஸ் பண்ணது? அது நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது, அவர் 7th இருக்கும். இப்போ ஜிம்முன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ வெறி மாமா, அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு ஏன் அப்படின்றாரு. இப்போ வந்து டேங் வந்து ஆமாம் என்னோட அத்தை பொண்ணு, நான் வந்து கிஸ் பண்ணுவேன், என்ன வேணால் பண்ணுவேன், உங்களுக்கு எதுக்கு இதுவாக இருக்குது? ஆனால் நீயும் உன்னோட அத்தை பொண்ணு இல்லை உன் லவ்வர் அந்த மாதிரி இருந்தால் உங்ககிட்ட போய் இந்த மாதிரி பண்ணு. அதான் இல்லையா மச்சான், இருந்தால் நான் ஏன் இந்த பட்டிக்காட்டுக்கு வர போகிறேன் சொல்லு. இப்போ நடக்க போகிறது என்னன்னா, நீங்களாம் ஜோடி ஜோடியாக சுற்றுவீங்க, நான் மட்டும் கனவுலேயே டூயட் பட்டுன்னு உட்காந்துன்னு இருப்பேன். அதான் நடக்க போகுது. பொறாமப்படாதடா, உனக்குன்னு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும், உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும். பார்க்கலாம் பார்க்கலாம். அப்போ ஒயின் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கடவுள்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பொண்ணாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒயின் சொல்கிறாங்க. உன் வாக்கு பழிக்கட்டுமா தாயே அப்படின்ற மாதிரி ஜெமினும் சொல்கிறாரு ஏக்கமா. அப்படியே இந்த இது போகும்போது சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ரவுண்ட் விளாட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் சீட்டு போடும்போது வந்து ஒரு 1:50 அந்த மாதிரி இருக்கும் டைமு நைட்டு. போடும்போது இந்த மாதிரி வந்து ஜோராக மழை பிடிச்சிக்குது. அதை பார்த்துட்டு ஐயோ நனைஞ்சிட்டோம்னா அவ்வளோதான், சீக்கிரம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விளாண்டதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து கீழே போகிறாங்க. போகும்போது தபன்னு வரவும் எல்லாம் என்னடா இதுன்னு எல்லாம் உள்ளே இருக்கவங்களாம் எழுந்து பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாம் நனைஞ்சிக்கிட்டு தப்புக்கட்டே வந்து நிற்கிறாங்க 6 பேரும். இதை ஒயினோட அம்மா பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க, எல்லாம் மேலேருந்து என்ன வரீங்க, எப்படி வந்து எங்கே இவ்வளோ நேரம் எங்கே இருந்தீங்க, வீட்டில் தூங்கி தானே இருந்தீங்க, எப்படி மேலேருந்து வரீங்க? அதுவா, மேலே எல்லோரும் போகணும், கொஞ்ச நேரம் காற்று வாங்கலான்னு சொல்லிட்டு மேலே போனோம், மழை பெஞ்சோன்னா சரின்னு சொல்லிட்டு வந்துட்டோம், அவ்வளோதாம்மா. என்ன அவ்வளோதாம்மா? வீட்டில் போயிட்டு டைம் எத்தனை ஆகுதுன்னு பார்த்தியா? 1:50 ஆகுது. இந்த நேரத்துக்கு மேலே போயிட்டு என்ன பண்ணிட்டு வரீங்க எல்லாரும்? இல்லை வர என் தேங்க வர கூப்பிட்டு போயிருக்கிறீங்க. காற்று கருப்பு அண்டுச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்புறம் பிள்ளையை யார் பார்த்துக்கிறது? இப்போ ஜிம்முன்னு சொல்கிறாங்க. நாங்களாம் நினச்சது வந்து உங்களுக்கு கவலையே இல்லையாம்மா, டேங் நினச்சதோ உங்களுக்கு கவலையாகுதோ? அப்படி தான், என் மருமலாம் எனக்கு தனி பிரியம், உங்களுக்கு என்னவா? அப்போ நாங்கள் இங்கே கோழி மாதிரி நினைஞ்சிருக்கோமே, அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியலையா? தெரியுது. சீக்கிரம் காலை கழுவிட்டு உள்ளே போயிட்டு தவளை வச்சு தொடங்க தலையை. சரி வாங்க எல்லோரும் போகலாம். இதுக்கு மேலே இவங்க நின்னா திட்டு வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டு டவலை வச்சு தொடச்சிட்ருக்காங்க. தலையெல்லாம் தொடச்சிட்டு இருக்கும்போது இந்த சைடு வந்து சின்ராஸ் பக்கம் பார்த்தோம்னா அப்போ வந்து பாட்டி வராங்க.
அப்போ பாட்டி வந்து நம்ம பேராண்டி நம்மளுக்கு எவ்வளோ செஞ்சுருக்கான், சின்ராசுலாம் நம்மளுக்கு நிறைய செஞ்சுருக்கான், டவலுக்காக ஏங்குறான், நம்ம எத்தனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் டவல் எத்தனை கொடுக்கலான்னு வராங்க. அப்போது வந்து சூமின் வந்து கொடுங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த வயசான காலத்தில் இந்த வேலைங்களாம், நான் பார்த்துக்கிறேன். என்னம்மா நீ பார்த்துக்குவ? அதுதான் நான் இருக்கேன்ல, நீங்கள் எதுக்கு இந்த வயசான காலத்தில் தள்ளாடின்னு வரீங்க? நான் வந்து சின்ராசை தொடச்சி பத்திரமா பார்த்துக்கிறேன். இது என்னடா புது வம்பா இருக்கு? இப்போ தான் தயாங்கு வயனு பிள்ளை இது முடிஞ்சுது, அதுக்குள்ளே இவங்க 2 பேரும் கனெக்ஷன் கட் ஆகிடுமோ, சேர்ந்துருமோ? பாட்டி உங்களுக்கு பாருங்க, இந்த மழையில் பேச்சு கூட வர மாட்டேங்குது, பல்லு 2 ஆடுது போலையே. ஐயோ போ புள்ள அந்த பக்கம், வேறு வேலையே இல்லை, எல்லாம் என் பல்லை பற்றியே குறை சொல்லிக்கிட்டு வாங்க. சரி சரி, நேரத்தில் போய் தூங்குங்க. எதுக்கு நீங்கள் 1:30 மணி 1:45 மணிக்கெலாம் முழிச்சுன்னு இருக்கீங்க? போய் தூங்குங்க. போகிறேன். ஏய் சின்ராசே, மறக்காமல் காலைல வந்து வெத்தலை மடிச்சு கொடுத்துட்றா, வெத்தலை தீர்ந்து போச்சு. இந்த கிழவிக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் சின்ராசுன்னு அவரே சொல்லிக்கிட்டு இருக்கிறது. எவ்வளோ பேர் இருக்காங்க வீட்டில்? ஏன் சின்ராசு இவர் தான் வெத்தலை இடித்தாதான் இவங்க வாய்க்குள்ளே போகுமா? நீங்கள் வெத்தலையெல்லாம் இடித்து தராதிங்க, நீங்கள் கை வலிக்குதுன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிடுங்க. இல்லை இன்னமா உனக்கு அவ்வளோ சந்தோஷம்? நான் இவ்வளோ நாளாக வந்து வெத்தலைலாம் இடிப்பேன்ல, அப்போல்லாம் நீ வந்து எதுவுமே சொல்லலை, இப்போ மட்டும் ஏன் வந்து எல்லாம் வந்து அக்கறைலாம் காட்டுற? அதெல்லாம் அப்படி தான், லவ் வந்தால் காட்டு தான் செய்வாங்க. இப்போ முன்னாடிலாம் லவ் இல்லையா? இருந்துச்சு, ஆனால் அப்போது உங்களுக்கு தெரியாதுல்ல, தெரியாமலே நான் எப்படி உரிமை எடுத்துக்க முடியும் சொல்லுங்கள்? இப்போ தான் தெரியும்ல, அதனால தான் உரிமை எடுத்துக்கிறேன். ஏன் எடுத்துக்கூடாதா? ஐயோ, நான் போகிறேன். இதுக்கு வேறு திரும்ப லவ்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் போகிறேன்ப்பா, இது ராத்திரி நேரம் ஆனாலே போதும், எல்லாரும் வந்துருங்க லவ் பண்ண. எங்கே தான் நான் போய் தூங்குறது இந்த வயசான காலத்தில்? வெளியே வந்தால் லவ் பண்ணுங்க, உள்ளே போனால் லவ் பண்ணுங்க, பாத்ரூமில் லவ் பண்ணுங்க, மொட்டை மாடில் லவ் பண்ணுங்க. ஐயோ, இந்த வீடா இல்லை லவ்வான்னு தெரில. சரி போகிறேன் நான். ஐயோ பாட்டி போய் தூங்கு, வயசான காலத்தில் எங்கே நின்றுட்டு புலம்பிட்டு போகிறேன்டா போகிறேன். நீயும் டயாங் மாதிரியே பேசு. நீ நல்ல பையன் நினச்சா லவ் பண்ணோன்னே மாறிட்ட பார்த்தியா? அந்த பொண்ணுங்க இருக்குங்க, பொண்ணுங்க மாற்றிடுவாளுங்க. ஐயோ பாட்டி, நான் எப்போ சொன்னேன் லவ் பண்ணுறேன்னு? நான் சொல்லவே இல்லை இன்னும். அப்போ என்ன லவ் பண்ணலையா? சின்ராசு, நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். உங்களை நம்பி வேறு ஐயோ லவ் பண்ணுறது வேறு சொல்லிட்டேனே. என்னோட க்ரஷ் நீங்கள் தான் சொல்லிட்டேனே. நீங்கள் லவ் பண்ணலன்னு சொன்னாலும் நான் உங்களை விட மாட்டேன். நீ என்னம்மா மிரட்டுற? நீங்கள் லவ் பண்ணி தான் ஆகணும். நான் எவ்வளோ நாளாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? எனக்கு இப்போது என்ன பொண்ணுங்க மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுக்கிறேன். இப்படிலாம் பேசாதீங்க, என் மனசு நொறுங்கி அப்படி தூளாகிடும். ஒட்ட வைக்க முடியாது, பரவாயில்ல நொறுங்கட்டும். ஏன் இப்படி பேசுகிறீங்க? உங்களை கொன்றது மட்டும் இல்லை, உங்களை சமாதி கட்டிடுவேன். அடி பாவி கொலகாரியாடி, நீ ஏன்டி இப்படி பண்ணுற? நைட் ராத்தில் வந்து கத்தியெல்லாம் வச்சு மிரட்டி நிற்கிற. ஒழுங்கு மரியாதையாக எனக்கு ஓகே சொல்லுங்கள். மற்ற பொண்ணுக்கு யாராவது இந்த கித்திகான்னு பின்னாடி சுற்றுறதை நான் பார்த்தேன், அந்த இடத்துலேயே குத்தி கொன்றுவேன். எம்மா இவ கொஞ்சம் டேஞ்சரான டைப் போல், இப்போதைக்கு சமாளிப்போம். உன்னை விட யாருமா எனக்கு ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க சொல்லு? கொஞ்சம் வெயிட் பண்ணு, அண்ணனுக்கு முதல்ல கல்யாணம் ஆகட்டும், அப்புறமா பார்க்கலாம். சரி, கேவலமாக பல்ல கட்டாமல் போய் ட்ரெஸ்ஸை மாற்றுங்க. எப்படி நினைஞ்சிருக்கீங்க பாருங்கள். இந்த ரித்திகா பொண்ணு மட்டும் பார்த்துட்டானா அவ்வளோதான். ஐயோ ஆம்ஸ் பாடி அப்படி இப்படின்னு பேச வந்துடுவான். போங்க முதல்ல போய் ட்ரெஸ்லாம் கழட்டிட்டு நல்லா புது ட்ரெஸ்லாம் வேணாம், ஒரு நைட் ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு தூங்கிடுங்க. காலையில் வந்து பேசுகிறேன். எம்மா தாய் கிளம்புமா. குட் நைட், பாய். படி எப்படியோ சின்ராஸ் கிட்ட ஒரு பிட்டை போட்டு ஒரு நல்ல பொண்ணு மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டோம். இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கணும்ப்பா. ஏப்பா சரியான கொலகாரியாலாம் இருக்கா? இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும், வாங்கிக்கிட்ட சொல்லி வைக்கணும். கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே சின்ராசு, அவ்வளோதான். அப்புறம் நீ வேற அழகாக இருக்க, மாட்டினா கொக்கி போட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். முதல்ல போய் குளிருது, ட்ரெஸ்ஸை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ராசும் போயிடுறாரு. போனதுக்கப்புறம் மார்னிங்கும் ஆகுது, எல்லாம் தூங்கி எழுந்துக்கிறாங்க, வேக்கப் பார்க்குறாங்க. அப்போது வந்து கீழே ஏதோ சலசலன்னு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு, யாரோ பேசுகிற மாதிரி. ஐயோ என் பேத்தி வந்துட்டா அப்படின்ற மாதிரி, பாட்டி கத்துற மாதிரி, பேசுகிற மாதிரி, கத்திக்கிட்டு ஹாப்பியாக பேசுகிற மாதிரி, அந்த மாதிரிலாம் நிறைய சினாரியோ இருக்குது. அது கேட்டோடனே என்னடா இது புதுசாக இருக்குது, பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் வந்து இன்னும் அவங்க யாரும் வரல, ஆனால் கத்திட்டு இருக்கிறது மட்டும் கேட்குது. அப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஜெமீன் வந்து எட்டி பார்க்குறாங்க, என்னடா இது பாட்டி என்றைக்கும் இல்லாமல் திருநாளா, சீக்கிரமாக வந்து கத்தின்னு கிடக்குது, அது எதுவும் புது புடவெலாம் வர கட்டி வச்சுருக்கு,
என்னென்னு போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராரு. ஏ பாட்டி, என்ன இன்னைக்கு மினுக்கின்னு இருக்க, மினுக்கி மாதிரி? அதுவா, உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? என்ன விஷயம் பாட்டி? அட போட, ஒன்றுமே உனக்கு தெரிய மாட்டேங்குது, நீ வேஸ்ட்டு தான் போல. முதல்ல சொல்லு விஷயத்த. எனக்கு இப்போதான்டா தெரியுது உனக்கு ஏன் இன்னும் ஒருத்தவங்களும் செட் ஆகலைன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் சின்ன புள்ள வளர்ந்துன்னு இருக்கேன், அப்புறமா நீ கிடச்சிடும். நீ அதெல்லாம் விடு, என்னன்னு சொல்லு முதல்ல. நீ இருக்கிற தீராத விளையாட்டு பிள்ளைக்கு 10 பொண்ணுங்களை மடக்கிருப்பேன்னு நினச்சா நீ தர மாட்டேன். ஐயோ பாட்டி, என்னை புகழ்ந்தது போதும். கொஞ்சம் என்ன விஷயம்னு சொல்கிறியா, இல்லை நான் ஆண்டிகிட்ட கேட்டுக்குவா? டேய், உன்னை யாரா புகழ்றது? உன்னை நான் கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கேன், புகழ்றேனா? ஷபா, இந்த கிளவி அறுக்குது. நம்ம அங்கேயே போய் கேட்டுருவோம். ஆண்டி. சொல்லுப்பா. யார் வரா? எதுக்கு இந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்கு இந்த கிளவி? அதுவா, அது சீக்ரெட். வந்த பிறகு நீயே பாரு. சீக்ரெட்டா? உனக்கே பிடிக்கும்னா பாரு, உனக்கும் தெரியும், அவ்வளவும் உனக்கு தெரியாது. ஆனால் அது வந்து சின்ன வயசில் பார்த்த மாதிரி உனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனால் சின்ன வயசில் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, எல்லோரும் பார்த்து பேசியிருப்பீங்க. அப்படியா? சரி, பார்க்கலாம். ஆனால் எனக்கு சஸ்பென்ஸ் பிடிக்காதே, சொல்லுங்க ஆண்டி. அது நான் சொல்ல முடியாதேப்பா. அவள் வந்து எல்லாருக்கிட்டையும் சீக்ரெட் நான் வருது, சீக்ரெட்டாகவே இருக்கட்டும், பார்த்தோன்னே எல்லோரும் மிரண்டுடணும்னு அவள் தான் சொல்லியிருக்கா. இப்போ சொல்லிட்டா அது உடஞ்சி போன மாதிரி ஆகிடும்ல, அதனால தான். ஐயோ, நீங்கள் ரொம்ப தான் சீக்ரெட்டை மேனேஜ் பண்ணுறீங்க, விடுங்க. நான் முதல்ல போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். சரி போப்பா, போய் நல்லா குளிச்சுட்டு நல்லா பத்திரமா வாப்பா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் மேலே போயிட்டு குளிக்கலாம், போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு எல்லாமே எழுந்து வைக்கப்பாயி கீழே வந்துடுறாங்க. குளிச்சு வந்து எல்லாம் உட்காந்து இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து நிற்கிது. என்னடான்னு எல்லாம் அட் அ டைமில் எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு சூப்பரான BMW கார் வந்து நிற்கிது, பிளாக் கலரில். அதை பார்த்தோன்னே யாரா வரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆர்வமாக பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்டைலாக கூலிங் கிளாஸ்லாம் போட்டு மாடர்னாக ட்ரெஸ் போட்டுட்டு டாக் தூக்கிட்டு வர மாதிரி இருக்குது. தயங்கோட டாக் தெரியும்ல என்கிட்ட, அதே மாதிரி ஒரு டாக் தான் தூக்கிட்டு வர மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னே என்னடா இது, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அது ஒரு பொண்ணு தான். அப்படியே செம மாசா ஒரு என்ட்ரி அந்த மாதிரி வராங்க. வரும்போது ஸ்டைலாக வேற இருக்காங்க. உள்ளே வந்தோடனே ஹாய் காய்ஸ், நான் வந்துட்டேன் திரும்பி அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? ஆமாம், ரொம்ப சர்ப்ரைஸ் தான் ஆகிட்டோம். என்னடி சர்ப்ரைஸு? என்ன சர்ப்ரைஸுன்ற? யாரு? என்ன இந்த பொண்ணு? தியா தானே? ஆமாம். நீ யார் பாட்டி? புதுசாக இருக்க? நான் யாரா? தெரியாத மாதிரி கேட்காதடி. நான் தான் எல்லாருக்கும் பாட்டி. உன்னோட பாட்டி தெரியாதா? ஓ, அந்த வயசான போல்டா நீ? தெரியும். சின்ன வயசில் கூட நான் உன்னை வெத்தலை அடிச்சு கூட எல்லாரும் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பியே, அந்த கேஸ் தானே நீ? பரவாயில்லடி, என்னை பற்றி கொஞ்சமாவது ஞாபகம் வச்சிருக்கியா? என்ன இது ட்ரெஸ்ஸு? என்ன ட்ரெஸ்ஸுன்றேன்? எவ்வளோண்டு இருப்பார், குட்டி குழந்தைங்களாவது பெருசாக போடுங்க. இது என்ன ட்ரெஸ்ஸுன்னு? ஆனால் இந்த ட்ரெஸ்ஸில் நான் இருந்தால் எப்படி இருக்கும்? ஐயோ பாட்டி, ஓவராக கனவு காணாத. என்ன எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போடுறேன். நான் இப்படி தான் வளர்ந்த சிட்டியில் இப்படி தான் போடுவேன். என்ன இப்போது இந்த கிராமத்தில் போடக்கூடாதா? இதுக்கு ட்ரெஸ்ஸே போடாமல் இருந்திருப்பானே. எப்படி இருக்கு பாரு இந்த ட்ரெஸ்ஸு, அப்படியே குட்டியாகுது. பார்க்குற பையங்களாம் எப்படி பார்ப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதனால் ஒழுங்காக போய் பாவாடை சுற்றிட்டு வா, ஓடு. பாவாடை தாவணியா? அது என்ன ட்ரெஸ்ஸு? புதுசாக இருக்குது, கேள்விப்படுறது. உங்கள் அக்கா அதுதாண்டி போடுவா, அதுதான் பொண்ணுக்கு அழகு. ஆமாம், வேர்ஸ் மை சிஸ்டர்? எங்கே இருக்கா? தருங்க, அவளை பார்க்கணும். நிறு வந்ததும் ஆடாத. உங்கள் அக்கா பாரு, சம்பத்தா சாமிலாம் கும்பிட்டுட்டு, அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, அவங்க கூடலாம் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. ஐய, ஃப்ரூட்டா நீ? என்னடி இப்படி இருக்க? அக்கா மாதிரியா இருக்க? நான் எப்படி இருக்கேன் மாடலாக? நீயும் இருக்கியே, ஏதோ சுற்றிக்கிட்டு இருக்க. உன்னை பார்த்தாலே பார்க்கவே பிடிக்கல, அந்த மாதிரி இருக்குது ட்ரெஸ்ஸு. என்னடி ட்ரெஸ்ஸு இது? வா நம்ம போய் பாவாடை தாவணி கட்டிட்டு வரலாம், வா. ஏய் நில்லு, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, கச்சன்னு போ. ஐயோ, இது என்னடி ட்ரெஸ்ஸு? அங்கே கிழிஞ்சிக்கிட்டு இங்கே கிழிஞ்சிக்கிட்டு, முதல்ல ஃபுல்லாக ஒரு ஃபேண்ட்டை போட்டிருக்கேன், பாதியாக இருக்குது. ஷபா, நான் படித்த காலேஜே அப்படி தான், புரிஞ்சுதா? அங்கே எல்லாருமே இதை விட இன்னும் மோசமாக போட்டிருப்பாங்க. என்கிட்ட இருக்கிறதுலேயே இதான் கொஞ்சமாச்சும் பெருசாக இருக்கிற ட்ரெஸ்ஸு, தெரியுமா? சரி உன்னை விடு. ஐயோ, யங்டன் மாதிரி ஒரு டாக் இருக்கே, அது கொடு. ஏய், நான் வந்தேனா இல்லை என்னோட யங்டன் வந்தானா? எதுக்கு இப்படி பிடுங்குற? எங்கள் மாமா வளர்க்குற டாக் மாதிரியே இருக்குடி, எப்படி என்னால் தூக்காமல் இருக்க முடியும் சொல்லு?
உங்கள் மாமா வளர்க்குற டாக் இல்லை, உங்கள் மாமா வளர்த்த டாக் தான். எங்கள் மாமா வளர்த்த டாகா? சரி விடு, எங்கள் மாமாவை தான் என்னால் தூக்க முடியாது. எங்கள் மாமா வளர்த்த டாகாவது நான் தூக்கிக்கிறேன். கொடு. ஐயோ ரொம்ப தான் ஆசை. சிப்படி. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, என்னால் எங்கள் மாமாவை தான் தூக்க முடியாது. ஆனால் எங்கள் மாமா என்னையே தூக்குவாங்க. ஒருக்குறோம். சரி நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன், நீ அப்புறமா பேசுவேன். சீக்கிரம் போயிட்டு வா, சாப்பிட்ணும். இன்னைக்கு வடை பாயாசம் ஒரே தூள் கலப்ப போகுது. போயிட்டு வா. சரி நான் போகிறேன். முதல்ல போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். இங்கே இருந்தால் எல்லாம் நசன்னு பேசிக்கிட்டே இருப்பீங்க. நான் கிளம்புறேன். போயிட்டு வாடி, சீக்கிரம் போயிட்டு வா. ம். சரி, நான் கொடுக்குற ட்ரெஸ்ஸு போடு. என்னோட கபோர்டில் செகண்ட் லேப்பில் வந்து ஒரு ட்ரெஸ் இருக்கும், பாவாடை தாவணி செம்மையாக இருக்கும். அதை நீ போடு, ஓகேயா? ஐயோ எனக்கு அதெல்லாம் கட்ட தெரியாதுக்கா. ஐயோ அது சிம்பிள் தான், அவனுக்கு தெரியலன்னா நான் வந்து சொல்லித்தரேன். அப்போ வந்து ஜிம்மின் வந்து யார் இந்த பியூட்டி? நடுவில் பாரு ஒரு பாட்டி. ஐயோ தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை தள்ளி விட்டு ஜிமின் வந்து இப்போ வந்து, யார் நீ, உன் பேர் என்ன? ஓ இந்த மாடல் ட்ரெஸ்ஸில் செம்மையாக இருக்கே. ஹே ஹூ ஆர் யூ மேன்? எங்கள் வீட்டில் நீ என்ன பண்ணுற? என்ன தெரியாது, என்னை எல்லோரும் ப்ளே பாய்னு கூப்பிடுவாங்க. பார்த்தா அப்படி தெரில, பழகிட்டதுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு தியா வந்து சொல்கிறாங்க. அவங்க தியா தான் யாருன்னா நம்ம ஒயினோட சிஸ்டர். அவங்கள சின்ன வயசுலேயே வந்து பிறந்த உடனே இந்த மாதிரி ஜாதகம் அது இதுன்னு சொல்லி 2 பேரும் ஒன்றா இருந்தால் யாருன்னா ஒருத்தர் தான் உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜோசியம் சொன்னதுனால அவங்க அம்மா அப்பா இவங்களை வந்து சிட்டிக்கு அனுப்பி படிக்க வச்சுருப்பாங்க. இப்போ திரும்பி வந்திருக்காங்க படிப்பெல்லாம் முடிச்சுட்டு. இவங்க வந்திருக்கவும் இந்த மாதிரி வந்து ஜிமின் கேட்குறா. ஜிமின் சொன்னதுக்கு இவங்க இந்த மாதிரி ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து ஒயின் வந்து ஐயோ யார் கண்ணில் படக்கூடாதுன்னு நினச்சினோ அவன் கண்ணிலே பட்டுட்டு எடி போடி உள்ளே போடி அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி வர்றாங்க. அப்போ வந்து என்னாச்சு, எதுக்கு இப்படி துரத்துற அப்படின்ற மாதிரி தியாவும் பார்க்குறாங்க. அப்போ வந்து ஜிமின் வந்து என்னம்மா நீ கண்ணை காட்டோடனே கூட்டிகிட்டு போகிற தேவதியா, இந்த சிட்கா விடு அப்படின்ற மாதிரி கேட்கும். அட போயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஒயினை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து கை கெட்டினது வாய் கெட்டலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஜிமினுக்கு. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து மறுபடியும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அவள்தான் இந்த பாட்டை இவ்வளோட முடிக்கலாம். எபிசோடு வந்து இதோட முடிச்சிடலாம். ஓகே காய்ஸ், பாய். சராங்கியோ பாய். சல்சாயோ டாட்டா. லவ் யூ ஆர்மிஸ். டாட்டா. லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் காய்ஸ், எல்லோரும் சேஃபாக இருங்க. பாய். டாட்டா.